பார்த்தீங்கன்னா 21st ஆஃப் மே, டைம் வந்து 9:40 வந்து ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. போன வீக் வந்து இந்த இது வந்தது தெரியுதுங்களா, இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது. இன்றைக்கி வந்து வெனஸ்டே தான், நாளைக்கு வந்து இதே மாதிரி புல்லிஷ் கேண்டில் வந்து இதுக்கு மேலே இன்றைக்கி வந்து இந்த 274 அந்த இடத்துல வந்து கொண்டு வந்தாலே பெரிய விஷயம். ஓகேவா, அதில் வந்து நாளைக்கு வந்து பிச்சுக்கிட்டு ஒரு பெருசாக வந்து ஒரு க்ரீன் கேண்டில் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி இதே இடத்துல கூட கன்சால்டேட் ஆகலாம். ஓகேவா, இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் சிபிஆர் தான். ஓகேவா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த 700 வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதே ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஓகே, இது என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா 24,900, அது வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கிற ஏரியா. அது சப்போஸ் அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டினியூவாக வந்து ரேலி இருக்கும். அநேகமாக அந்த ரேலி நாளைக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நேராக வந்து ரெக்கவரி ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஸ்டாடல் போட்டிருப்பாங்க, அதோட வந்து ரிசல்ட்டு தான் இது. நம்ம வந்து ட்ரேடை வந்து இப்போ வந்து நம்ம எடுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து எப்படி எடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனு 24,750 இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னா 72 வரும்போது ஒரு புல் பேக் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது புல் பேக் வருதுன்னா இந்த இடத்துல அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று இருக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா, ரிஜெக்ஷன் இருந்துச்சுனாலும் வந்து இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகும். அப்போ இந்த ஏரியா இருக்குது பாருங்கள் 24,850 900 அந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாடல் வந்து போட போகிறோம். அதுதான் இன்னையோட வந்து ட்ரேடு. ஓகேவா, பார்ப்போம், ட்ரேட் எடுக்கும்போது அப்டேட் பண்ணுறேன். 9:52 நம்ம வந்து இங்கே வந்து க்ளூவை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எங்கே இருக்குன்னு. நம்ம ட்ரேடு என்னன்னா இதை தான் பண்ண போகிறோம். 24,950 பண்ண போகிறோம். பிஇ வந்து செல்லு கரெக்டாக வந்து இந்த ஏரியா. இது வந்து நல்ல ஒரு குட் ப்ரைஸ். இப்போ வந்து நம்ம ப்ரைஸோட வந்து 29 rupees வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இது ப்ரைஸ் வந்து கம்மியாகும் போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, இதான் என்னோட வந்து பிளானு. இதில் வந்து நம்ம இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா நிஃப்டியில் வந்து இந்த ஏரியாவுக்கு திரும்பி வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா ஒரு குட் ப்ரைஸு. ஓகே, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஒரு 35 பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து மேலே இருக்குது. கீழே வந்து இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து வாங்கணும். 35ன்றது இது கீழே கூட இறக்கி வச்சிடும் 44. ஆனால் வந்து ப்ரைஸாக வந்து ப்ரீமியம் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து இது கரையணும். அதாவது இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொடுக்கும். அதாவது இது ஆப்ஷன் பையிங் பண்ண புட்டை பை பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இந்த ஏரியா வந்தால் ஆப்ஷன் ரைட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு வரணுன்னா அதுவும் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். ப்ரைஸ் வந்து 227 வந்து வரணும். அதுக்காக வெயிட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னென்னா காலை வந்து நம்ம செல் பண்ணலாம், ஆனால் வந்து கீழே வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான். திருப்பி வந்து மேலே தான் போகும். ஓகே, அதனால் வந்து நம்ம காலை செல் பண்ணோன்னா அது நம்மளுக்கு ஆபத்து. எப்படி இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் வந்து டிமினிஷ் ஆகிடும். அதனால் வந்து புட்டியை வந்து நம்ம வந்து ஸ்டாடலாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம காலை வந்து என்ன பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம். எவ்வளோ வந்து செல் பண்ண போகிறோன்னா 24,750 வந்து செல் பண்ண போகிறோம். 202 இருக்குது. ஓகேவா, இதை வந்து நம்ம வந்து ஓரமாக எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த 202 வந்து எடுத்துப்போம். ஓகேவா, 202 வந்து ரிஜெக்ஷன் வந்து ஆகணும். எங்கேருந்து ஆகணும்னா இங்கேருந்து ஆகணும். 32 பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த R1க்கு. நம்மளுக்கு வந்து பஃபர் இருக்குது, 60 பாயிண்ட்ஸ் பஃபர் இருக்குது ஸ்டாப் லாஸ். அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, 750 வந்து எடுத்துக்கிறோம். சரி, சார்ட்டுக்குள்ளே போ. இப்போ இந்த இடத்துல வந்து 750 வந்து எடுத்துக்கிறோம். நம்ம செல்லு 750. ஓகேவா, ப்ரைஸை மட்டும் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா இங்கே 207 208 இருக்குது. 208 209 கூட வந்துடும். 209 210 இருக்குது. 210 வந்து நம்ம வந்து எடுத்துப்போம்.
டேட் வந்து இன்றைக்கி 21. ஓகே, இங்கே நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எவ்வளோன்னா 210 நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த 210 வந்து நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஓகே, இந்த 210 வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 60 பாயிண்ட்ஸு. ஓகேவா? இந்த R1க்கு மேலே வந்து வச்சுருக்கோம். மேலே தான் போகட்டும், பார்த்துக்கலாம். இப்போ இதுவும் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து இவன் ரிஜெக்ஷன் ஆகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவனும் வந்து இந்த டாப்பில் கரெக்டாக இருக்கா, அங்கே ரிஜெக்ஷன் ஆகணும். காலை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். கீழே வந்தவொடனே திருப்பி வந்து புட்டை வந்து நம்ம வந்து ரைட் பண்ணிக்கணும். இதான் நம்ம இங்கே வந்து R1 கிட்ட வந்து போயிடுவோம். ரிஜெக்ஷன் இருக்கும். நம்ம திருப்பி வந்து இந்த R1 வந்து இங்கே போச்சு பார்த்தீங்களா, இது வந்து இங்கே போய் ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வரும். ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது இருக்கா, இது போயிட்டு R1 கிட்ட போயிட்டு திருப்பி வந்து இந்த டாப் சிபிஆரில் வந்து பட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். இதை கணக்கு பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதுதான். திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன். 10:43 ஆகுது. நம்ம ஸ்டாப் லாஸுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகலை. இந்த ஸ்டாப் லாஸ் மேலே வந்து தனியாக வந்து ஒரு கேண்டில் ஒன்று வரல பாருங்கள். இங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகுது. அதனால் வந்து நம்ம பொசிஷன் இன்னும் க்ளோஸ் பண்ணல. நம்ம பொசிஷன் வந்து இப்போ வந்து எவ்வளோ வந்து லாஸ் இருக்குன்னா அதுதான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2% வந்து லாஸ் இருக்குது. பொசிஷனை ஏன் க்ளோஸ் பண்ணோன்னா இந்த ஸ்டாப் லாஸுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் வந்து வரல. அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் க்ளோஸ் பண்ணாமல். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே சிபிஆர் இங்கே மேலே இருக்குது. இங்கேருந்தா ரிஜெக்ஷன் ஆச்சு. இங்கே வந்து என்னன்னா அவங்க நேற்று எடுத்த ப்ராஃபிட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஆஃப் இருக்கும். நானும் ப்ரீமியம் டிகே வந்து 0.3% வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கும். இன்றைக்கி எடுத்தாங்க பார்த்தீங்களா பொசிஷனு, அதெல்லாம் ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். திருப்பி வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 11:08 ஆகுது. ஆக்சுவலாக வந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஓஏ வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் எங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்குமே. எங்கன்னா நல்ல ட்ரா பண்ணுவோம். இப்போ கண்டுபிடிச்சாச்சு. எங்கன்னா இந்த ஹையி அதுக்கப்புறம் இந்த லோ இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்குமே. இப்போ இதுக்குள்ளே வந்து போயிடும். இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோனா இப்போ ப்ராஃபிட்டில் இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 பாயிண்ட்ஸ் தான் 15 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் வருது. ஓகே, இது மேலே போகிறது ஒன்றையும் பிரச்சனை இல்லை. திருப்பி இதே இடத்துல தான் கன்சல்ட் ஆகிட்டு தான் போவோம். டக்குன்னு உடனே வந்து போகாது. பார்ப்போம். இங்கே நம்ம லாஸில் திருப்பி வந்துட்டோம். திருப்பி ப்ராஃபிட் வரும்போது நம்ம வந்து கரெக்டாக ப்ராஃபிட்டில் இல்லை இதே ரேஞ்சுக்கு வரும்போது கூட நான் ஹெச் பண்ணிடலாம். 11:26. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து காமிக்கிறாங்க. ஏன்னா என்னென்னா ஒரு புல்லிஷ் பொசிஷன் வைக்கிறதுக்கு. ஆனால் வந்து இந்த ஹையில் வந்து பார்த்திங்கன்னா 25,000 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த லோவில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கேயும் வந்து கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கேயும் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூஷியலான இடம். இது என்ன ஆகுதுன்னா 24,845. ஓகேவா? இந்த இடம் வந்து ரொம்ப குரூஷியலான இடம். இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் எடுக்கும். இது கீழே வந்து போக விட மாட்டாங்க. ஏன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா புட்டோட வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த ஏரியாவில் இந்த 24,500, 24,700, 24,800 இந்த இடத்துலாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து புட்டை வந்து செல் பண்ண வேண்டிய இடம் வந்து 24,845. இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து புட்டை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டரில் ஸ்டாங்கலில் உள்ள பொசிஷனில் வந்து மாறும். இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னா கரெக்டாக வந்து இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து ரெக்கவரி ஆகிட்டோம். தெரிஞ்சுங்களா? இந்த இடத்துல நம்மளது வந்து இப்போ வந்து 300 rupees வந்து லாஸில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பண்ண போகிறோமா பொசிஷனு இந்த ஏரியாவில் வந்து பண்ண போகிறோமா? இன்னும் வந்து இப்போ வந்து எவ்வளோ 24,874 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து இன்னும் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் கீழே ஆனால் 24,845. அப்போனா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து கம்மியாகும்னு இருக்குது. இப்போ 15 பாயிண்ட்ஸ்னா 24 இது வந்து 210 இருக்குல்ல, 210னா 15 பாயிண்ட்ஸ்னால் 195. ஓகேவா? 195னா பார்த்திங்கன்னா இந்த இடம்
ஏற்கனவே அதே இடத்த தான் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கிறோமா, இல்லாட்டி வந்து அதுக்கு கீழே இந்த இடத்துல வரும். இதெல்லாம் ரொம்ப கீழே 185ல் வரும்போது ட்ரேட் எடுக்கிறோமா, இல்லை இதே இடத்துல 210லேயே வந்து ட்ரேட் எடுத்து ஹெச் பண்ணுறோமா. இது வந்து என்னென்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த இடத்துல வந்து நம்ம பேனிக் ஆகிடும். ஏன்னா இது இருக்குது, திருப்பி ஒரு லோவை வந்து செட் பண்ணியிருக்கு. இதை வந்து கிராஸ் பண்ணாமல் இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட் லைன்லேயே போயிடுமா அப்படின்றது ஒரு இது இருக்கும். ஓகேவா. சப்போஸ் இதை பிரேக் பண்ணால் கொஞ்சம் வந்து கீழே வந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆனால் எவ்வளோ தரணும்னா இந்த 195 185 இல்லை இந்த இடத்துல இந்த 3 ஏரியாவில் வந்து நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். ஒன்று என்னன்னா ஒரு 205 195 185 இதில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்து ஹெட்ஜ் பண்ணோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு 1 2 3 4 டைம் வந்து சப்போர்ட் வச்சுன்னா சர்ன்னு வந்து மேலே போயிடும். இல்லாட்டி வந்து இது பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா 195ல் சப்போர்ட் எடுத்து மேலே போவோம். இல்லை அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 185ல் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும். 85 கீழே வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கம்மி. இப்போ நம்ம எங்கே ட்ரேட் எடுக்க போகிறோம் தான் சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து டைம் வந்து 11 வந்து 34 கரெக்டாக வந்து இந்த 24,845 வந்து தொடப்போகுது. ஏற்கனவே ஒரு தடவை தொட்டுருச்சு, திருப்பி ஒரு தடவை தொடப்போகுது. அப்போ தொடப்போகுதுனா 185 கிட்ட வந்து வந்தது, இப்போ வந்து 195 கிட்ட வந்து வந்திருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம ட்ரேடு வந்து எடுக்கணும். என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இல்லை 185 எவ்வளோ வரட்டுமா, இல்லாட்டி வந்து எவ்வளோ வரட்டும். இப்போ வந்து எவ்வளோனா 192ல் இருக்குது. இன்னும் ஒரு 10 புள்ளிகள் கீழே இறங்க வந்து எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே கீழே இறங்கிச்சு, ஆனால் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக விடக்கூடாது, எடுத்துடணும். ஓகேவா. என்ன நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகிடுச்சு பாருங்கள், 24,285 வந்துச்சு. இப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தே ஆகணும். ஓகே, என்ன ட்ரேட் எடுக்க போகிறோன்னா ஆடு மேனுவல் என்னென்னா புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். என்ன 24,000 புட்டை வந்து எதை செல் பண்ண போகிறோம் 500. ஓகேவா. இதை வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். எவ்வளோனா 50 100 எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். 24,000 வந்து 750 24,000 பாருங்க, கீழே நல்லா இறங்கிச்சு. சூப்பர். 24,000 எவ்வளோ இருக்குது 24,500 புட்டு எவ்வளோ இருக்குது 24,000 எங்கடா இருக்க 500 புட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இல்லை 24,950 எடுத்துக்கலாமா. ஓகே, 24,950 எடுத்துக்கலாம். இதே வந்து எவ்வளோனா வந்து 75 கிட்ட இருக்குது. ஓகேவா. இல்லை இதுவே எடுத்துக்கலாம், 24,500 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது பாருங்கள், இங்கே தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். இதுதான் நம்ம ஏரியா ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா 216 இருக்குது. ஓகேவா. 260 நம்ம எடுக்கணும். நம்ம அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ 214 இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம 216 வந்து போட்டுப்போம். 216 வரமாக எடுக்கிறோம். 200ல் இருக்க பாரு. ஆஹா, அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஓகே, இதை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். 295லே எடுத்துக்கலாம். 195 என்னடா 195வா. ஆமாம், இது சப்போர்ட் தான். இது 198 200 200 எடுத்துக்கலாம். 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. ஏன்னா இது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதனால தான் வந்து நம்ம 200ல் வந்து எடுக்கிறோம். ஓகேவா. சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே நம்ம 200ல் வந்து எடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கு மேலேயே வந்து போகுது. நம்ம ஆக்சுவலாக சொன்ன வந்து இடம் வந்து இந்த இடம் 16 கிட்ட வந்து எடுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து எடுத்துட்டோம். இதை வந்து சேவ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரேடு வந்து 2 இதில் இருக்குது. எங்கன்னா இது நம்மளோட ஒரு ட்ரேடு. ஓகேவா. இதை வந்து எடுத்துக்கலாம். அப்புறம்ட்டு வந்து இது நம்மளோட ஒரு ட்ரேடு. 2 ட்ரேட் எடுத்து ஹெச் பண்ணியிருக்கோம். அதுக்கு இவ்வளோ டைம் வந்து ஆச்சு. ஓகேவா. ஓகே, கால் வந்து லெஃப்ட்டு, இதில் வந்து ரைட்டா. ஓகே, இதான் நம்ம ட்ரேடு. ஒரு லெக்கில் வந்து நம்மளுக்கு வந்து 17 வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஒரு லெக்கில் வந்து நம்மளுக்கு வந்து 3 வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா. இதான் இப்போ வந்து நம்ம ட்ரேடை வந்து வாட்ச் பண்ண போகிறோம்.
வந்து 12:20 ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 13,000 வந்து லாஸ்ட்டு காமிக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ம ப்ராஃபிட் இருக்குது பார்த்திங்களா, 112 இருக்குது பாரு, 110 இருக்குது. இங்கே வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, ஸ்டாக்காக காமிக்குது பாருங்கள். சப்போர்ட்டு எவ்வளோ இருக்குது, எக்ஸிட்டு எவ்வளோ இருக்குது, இங்கே ப்ராஃபிட் நம்மளுக்கு 111 இருக்குல்ல, 111 வந்து நம்ம வந்து புக் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒரு பொசிஷன் தான் வந்து வச்சுருக்கோமே. அதை வந்து எப்படி வந்து ப்ராஃபிட் கொடுக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். எந்த லெக் வந்து வச்சுருக்கேன்னா இந்த லெக்கு மட்டும்தான் இப்போ வந்து வச்சுருக்கேமே. இந்த லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. எதில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இது 11 வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த 11 க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து எங்கேருந்து தான் இங்கேருந்து வர்றது ஃபுல்லாக வந்து நம்ம ப்ராஃபிட் தான் ஃபாலோ ஆகுது. பார்த்திங்களா, இங்கேருந்து இங்கே நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து ஒரு பேரிஷ் வந்து போட்டு பார்ப்போம். இப்போ எப்படி ட்ரேடு வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இதை வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த ட்ரேடை. இப்போ டைம் வந்து 1:20 ஆகுது. நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பழைய இங்கே எடுத்த பொசிஷன் எடுத்த பார்த்திங்களா, அதே இடத்துக்கு வந்து வரப்போகுது. இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலாக சொன்னோம் பார்த்திங்களா, இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டவுன் இது வரைக்கும் வந்துருச்சு. 24,683 700 கிட்ட திருப்பி அதே இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல எல்லோரும் புல்லிஷ் பொசிஷன் எடுத்துருக்காங்க போல. அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்துருக்காங்க. நம்ம ஸ்டார்டர் போடுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வரல. லாஸ் வந்தாலும் அதெல்லாம் 0.7% வந்து லாஸ் வந்தது. திருப்பி அங்கே இடத்துல வந்து ஒரு லெக்கை நம்ம புக் பண்ணிட்டோம். திருப்பி பார்த்திங்கன்னா அதே வந்து 24,849 அந்த ரேஞ்சுக்கிட்டே வந்துடுச்சு. ஓகேவா? இது நம்ம ஸ்டார்டர் போட்ட பொசிஷனு 2 பொசிஷன் இருந்திருந்தால் இன்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்குவேன். மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,000 கிட்ட போச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 214 இருக்கா. 214னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 63,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. அப்படின்னா 3% ப்ராஃபிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஹோல்ட் பண்ணாலும் வந்து என்னன்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம் அந்த பொசிஷனை. ஏன்னா ஃபர்தராக வந்து இங்கே எல்லாம் ட்ராப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே தான் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:48. ஆக்சுவலாக இங்கே ஸ்டார்டர் பொசிஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு ஹைக்கு வந்து அந்த 24,284 வரும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம பொசிஷன்ஸில் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு லெக்கில் வந்து 248-49 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. நம்ம ஒரு லெக் தான் வச்சுருக்கோம். இப்போ ஏற்கனவே இருந்த லெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அது எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு சொல்லி போய் பார்ப்போம். எவ்வளோ ப்ராஃபிட்னா இங்கே 36,000 வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? இங்கே 250 ப்ரீமியத்து 36னா நம்மளுக்கு இங்கே 2.8% வந்து 1.8% வந்து ப்ராஃபிட் இருக்குது. நம்ம வந்து இந்த பொசிஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹை போகும்போது, ஒரு ஹைக்கு இருக்கும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அதிகமாக வந்து நம்ம எங்கே க்ளோஸ் பண்ணால் அந்த 238 அது கீழே வந்தால் வந்து நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வந்து 253 இருக்குது. வந்துச்சுன்னா வந்து ஒரு 2.5% வரும். அப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் பொசிஷன்ஸு. ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா 326 எண்ட் ஆஃப் த டேயில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டர்ட் காலில் நம்ம எடுத்தோம்னா அந்த ஸ்டாண்டர்ட் பொசிஷன் வச்சுருந்தோன்னா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா 0.6% வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நிஃப்டியில் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2% மேலேயே இருக்கும். இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பொசிஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.2% வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? ப்ரீமியத்தில் எவ்வளோ இருக்குன்னா இங்கே இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 266 இருக்குது. நம்மளுக்கு முன்னாடியே வந்து ஒரு ½ hour முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 235 வரைக்கும் லோ வந்தது. அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து அப் சைடில் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ரேலி போயிருக்கு. ஓகேவா? அதனால் வந்து நம்ம 264 வந்து நம்ம இந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகி தான் வந்து வைப்பான் இன்னையோட க்ளோஸில் இருந்து. அதனால் இந்த பொசிஷனை நம்ம எக்ஸிட் பண்ணிப்போம். ஓகேவா? அதில் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 1.25% வந்து ப்ராஃபிட்டு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,800 வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிபிஆர் வச்சு பார்ப்போம். சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா டுமாரோ சிபிஆர் இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா
இன்றைக்கி க்ளோஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் வந்து அப் சைட்லையா இல்லை டவுன் சைட்லையா அது வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி டே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.